Bonjour à tous, j'espère que vous allez bien. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பிரெஞ்சு அகாடமி தமிழ் வீடியோவில் பிரெஞ்சு மொழியில் தினசரி பேசுவதற்கு தேவையான மிகவும் பயனுள்ள 20 வாக்கியங்களை கற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். இந்த வாக்கியங்களை என்னுடன் சேர்ந்து நீங்களும் கூறி பாருங்கள். அப்பொழுதுதான் உங்களுக்கும் அந்த வாக்கியங்களை அந்தந்த சந்தர்ப்பங்களில் பயன்படுத்த உதவியாக இருக்கும். இவ்வாறான வாக்கியங்களை கேட்பதற்கு யூஸ்ஃபுல் ஃப்ரெஞ்ச் ஃப்ரேசஸ் என்ற பிளேலிஸ்ட்டை உருவாக்கி இருக்கின்றேன். பார்க்க விரும்புபவர்கள் ஃப்ரெஞ்ச் அகாடமி தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து அருகில் வரும் பெல் பட்டனை கிளிக் செய்துவிட்டு சென்று பாருங்கள். ஒனிவா, நீ எதை விரும்புகிறாய்? இதை நாம் கேட்பதற்கு lequel préfères-tu? lequel préfères-tu? அதிகமான தெரிவு இருக்கும் பொழுது இதில் எது உனக்கு பிடித்திருக்கிறது என்று கேட்கும் பொழுது lequel préfères-tu என்று கேட்கலாம். lequel préfères-tu? lequel préfères-tu? அவ்வளவுதான், c'est tout. அவ்வளவுதான், c'est tout. கடைகளில் சென்று வேறு ஏதும் வேண்டுமா என்று கேட்பார்கள். அப்பொழுது அவ்வளவுதான், c'est tout என்று கூறலாம். c'est tout. இது ஒரு எளிய தேர்வு. c'est un examen facile. c'est un examen facile. facile இலகுவான அல்லது எளிய என்ற அர்த்தத்தில் வரும். c'est un examen facile. நான் அதை வெறுக்கிறேன். je déteste ça. நான் அதை வெறுக்கிறேன். déteste வெறுத்தல், détester நிகழ்காலத்தில் நான் என்ற எழுவாயோடு வரும் பொழுது je déteste என்று வரும். je déteste ça. உணவு சுவையாக இருக்கிறது. la nourriture est délicieuse. la nourriture உணவு est இருக்கிறது, சுவையாக délicieuse. la nourriture est délicieuse. நான் ஓய்வெடுக்க விரும்புகிறேன். je veux me reposer. je veux me reposer. je veux நான் விரும்புகிறேன். vouloir என்ற வினைச்சொல் நான் என்ற எழுவாயோடு நிகழ்காலத்தில் வரும் பொழுது je veux ஓய்வெடுக்க me reposer. je veux me reposer. எனக்கு பாடம் புரிந்தது. j'ai compris la leçon. j'ai compris la leçon. இந்த வாக்கியம் இறந்த காலத்தில் இருக்கிறது. புரிந்தது, புரிதல், comprendre. இந்த வினைச்சொல் நான் என்ற எழுவாயோடு இறந்த காலத்தில் நாம் கதைக்கும் பொழுது j'ai compris, நிகழ்காலத்தில் je comprends, இறந்த காலத்தில் j'ai compris பாடம் la leçon. j'ai compris la leçon. j'ai compris la leçon. நான் நடக்க வேண்டும். je dois marcher. je dois marcher. je நான் வேண்டும், dois devoir என்ற வினைச்சொல் நிகழ்காலத்தில் je dois நடக்க marcher. je dois marcher. je dois marcher. இது மிக சிறந்தது. celui-ci est meilleur. celui-ci est meilleur. பல பொருட்களுக்கிடையில் ஒரு பொருளை காட்டி இது மிகவும் சிறந்தது என்று கூறும் பொழுது celui-ci est meilleur. meilleur மிகவும் சிறந்தது. celui-ci est meilleur. நீ என்ன செய்கிறாய்? que fais-tu? que fais-tu? செய்தல், faire. tu அதாவது நீ என்ற எழுவாயோடு நிகழ்காலத்தில் வரும் பொழுது tu fais என்று வரும். கேள்வியாக கேட்கும் பொழுது que fais-tu? que fais-tu? நீ என்ன செய்கிறாய்? que fais-tu? இந்த சட்டை மிக பெரிதாக இருக்கிறது. cette robe est trop grande. cette robe est trop grande.
இந்த சட்டை cette robe இருக்கிறது et மிக trop பெரிதாக grand. Cette robe est très grande. Cette robe est trop grande. நான் பாரிஸை முதல் முறையாக பார்வையிட்டேன். J'ai visité Paris pour la première fois. J'ai visité நான் பார்வையிட்டேன் இறந்த காலத்தில் இருக்கிறது. Paris பரிசை முதல் முறையாக pour la première fois. J'ai visité Paris pour la première fois. J'ai visité Paris pour la première fois. நான் ஏதோ ஒன்றை மறந்துவிட்டேன். J'ai oublié quelque chose. J'ai oublié quelque chose. நான் மறந்துவிட்டேன் இறந்த காலத்தில் இருக்கிறது. oublié மறத்தல். இந்த வினைச்சொல் இறந்த காலத்தில் வரும் பொழுது j'ai oublié quelque chose. ஏதோ ஒன்றை j'ai oublié quelque chose. கார்கள் இங்கு நிறுத்த முடியாது. Les voitures ne peuvent pas se garer ici. Les voitures ne peuvent pas se garer ici. கார்கள் les voitures பன்மையில் இருக்கின்றன. ne peut pas முடியாது. pouvoir முடிதல். இந்த வினைச்சொல் நிகழ்காலத்தில் பன்மையில் வரும் பொழுது elles peuvent. les voitures ne peuvent pas se garer நிறுத்த ici இங்கே. les voitures ne peuvent pas se garer ici. நான் நன்றாக தூங்கினேன். J'ai bien dormi. J'ai bien dormi. இங்கு dormir இந்த வினைச்சொல் இறந்த காலத்தில் வரும் பொழுது j'ai dormi. நன்றாக என்று நாம் சேர்க்கும் பொழுது j'ai bien dormi. J'ai bien dormi. நான் வியாழக்கிழமை திருப்பி புறப்படுகிறேன். Je repars jeudi. Je repars jeudi. நான் je திருப்பி புறப்படுதல். புறப்படுதல் partir par என்று வரும். திருப்பி புறப்படுதல் repart வியாழக்கிழமை jeudi. Je repars jeudi. நீங்கள் தனியாகவா வசிக்கிறீர்கள்? Vous vivez seul. Vous vivez seul. நீங்கள் vous வசிக்கிறீர்கள். vivre வசித்தல். நீங்கள் என்ற எழுவாயோடு நிகழ்காலத்தில் vous vivez தனியாக seul. Vous vivez seul. Vous vivez seul. நீ பாரிஸில் தங்குவியா? Tu restes à Paris. Tu restes à Paris. Tu restes à Paris. அவன் தொலைபேசியில் பேசிக்கொண்டிருக்கிறான். Il est au téléphone. Il est au téléphone. அவன் il est இருக்கிறான். au téléphone டெலிஃபோனில் கதைத்துக்கொண்டு. Il est au téléphone. Il est au téléphone. அவன் அங்கு இல்லை. Il n'est pas là. Il n'est pas là. அவன் il n'est pas là. அங்கு இல்லை. Il n'est pas là. Il n'est pas là. ஓகே ஃப்ரெண்ட், இந்த வாக்கியங்கள் அனைத்தையும் திரும்ப திரும்ப கூறி பயிற்சி செய்து கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நீங்கள் கதைக்கும் பொழுது தடுமாறாமல் கதைக்க முடியும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் ஒரு லைக் செய்யுங்கள். உங்களுடைய நண்பர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். மறக்காமல் ஃப்ரெஞ்ச் அகாடமி தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து அருகில் வரும் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.